இந்த அனைத்து நல்ல உலகளுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்ரு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுக்குறாங்கன்னு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்களாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே கிளாரிட்டி கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12/4/2025 வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெளிவாக புரியும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடையும் ஆவலோடையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படா வேகன்சி வரும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியதாக இருக்குது. எல்லாமே தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது வருஷம் வந்தீங்களா இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்க்கலாம். இந்த சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், 2வது சமையலர், 3வது வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர்னு சொல்லி 3 பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் சத்துணவு அமைப்பாளருக்கு ஏற்கனவே பார்த்துறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு சமையலருக்கான விண்ணப்ப படிவம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த படிவத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்து பேர் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் விண்ணப்பதார புகைப்படம்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. அடுத்து உங்களுடைய பேர் எழுதிங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவோ அல்லது கணவர் பெயரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் தெளிவாக எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வதாக வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கதவு என்னோட வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற மொபைல் நம்பராக கொடுத்துக்குங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலாளர்னு சொல்லி கொடுத்துங்க. சத்துணவு மைய சமையலாளர் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் கோரும் சத்துணவு மையத்தின் பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்து ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கிறத பார்த்து நீங்கள் வச்சுக்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மனுதாரரின் கல்வி தகுதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எது படிச்சுக்கிறீங்களோ அதோட டிசி மற்றும் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே மார்க் ஷீட் வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயசு என்னவோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்டேருந்து நீங்கள் சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. அதோட உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை எழுதிட்டு பக்கத்துலேயே உட்பிரிவுன்னு சொல்லி எழுதிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. வட்டாட்சியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருக்கலாம். அப்படின்னா குடும்ப அடையாள அட்டை வாங்கியிருந்தீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வசிக்கக்கூடிய கிராமத்துலேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு மையம் தான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மையத்தில் நீங்கள் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் ஆதரவற்றவா கணவரால் கைவிடு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டாட்சியர் கோட்டாட்சியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிற குறிப்பு ஏதேனும் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா வெட்டலாம். மேற்கான விவரங்கள் அனைத்தும் உண்மையான சான்றளிக்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இடம் 4ன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய டேட் என்னவோ அதை போட்டுக்கலாம். மேற்கண்டவங்களுக்கு சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 1லேருந்து 12 வரைக்கும் பார்த்தேன். எல்லாத்துக்குமே என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்குறாங்க. வயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி என்னவோ அதுவும் கேட்டிருக்காங்க. தூர சான்றிதழ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா விஓ வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் என்பதற்கான சான்றிதழ் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா வெட்டலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் அப்படி இல்லைனா குடும்ப அட்டைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இருப்பிட சான்றிதழ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடும்ப அட்டை வைக்கிற மாதிரி இருக்கும். சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேற்குறிப்பிட்ட சான்றளிக்கப்பட்ட ஆவணங்கள் இணைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. ஏதாவது இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற குறிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கு பரிசீலனை பண்ணலாமா வேண்டாமான்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரிந்துரை பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் வட்டார வளர்ச்சி அலுவலர் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரும். அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போய் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொன்னீங்களா வந்து பார்த்திங்கன்னா இனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்திலே கொடுப்பாங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.